ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசிலேருந்து டெய்லி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அழகு 2 சொல்லகராதியில் நமக்கு 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கப்பா. இது வரைக்கும் நம்ம பொருந்தாத சொல் வரைக்கும் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இரு பொருள் குறிக்கும் சொற்கள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் சொல்கிறேன், இரு பொருள் குறிக்கும் சொற்கள்லாம் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இரு பொருள் குறிக்கும் சொற்கள் எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை ஒரு நோட்டு போட்டு ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா நான் சொல்ல நோட் போட்டு ரைட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருபொருள் குறிக்கும் சொற்கள்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைப்பா, ஒரு சொல்லுக்கு 2 வேறுபட்ட பொருள் இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இருபொருள் குறிக்கும் சொற்கள். நமக்கு சென்டென்ஸில் கூட கேட்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாமே படித்து வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு சொல் 2 வேறுபட்ட பொருளை குறிப்பது தான் என்ன சொல்கிறாங்கன்னா இருபொருள் குறிக்கும் சொற்கள் ஆகும். அதாவது ஒரு சொல்லை பிரிக்கும் முன்னரோ இல்லை ஒரு சொல்லை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா பிரிக்கிறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அது 2 அல்லது 2ற்கும் மேற்பட்ட பொருளை தந்துச்சு அப்படின்னா இரு பொருள் குறிக்கும் சொற்கள். கூற்று காரணத்தில் கேட்பாங்க. அதுக்காக தான் நான் டெஃபினேஷன் சொல்கிறேன். சரிங்களா? ஒரு சொல் இருக்குது அப்படின்னா, ஆறுன்னு சொல்லி ஒரு சொல் இருக்குது அப்படின்னா 2 வேறுபட்ட பொருளை குறிச்சிச்சுன்னா அது இரு பொருள் குறிக்கும் சொற்கள். சரிங்களா? பிரிக்கிறதுக்கு முன்னாடியோ பிரிக்கிறதுக்கு பின்னாடியோ இல்லை அப்படின்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட பொருளை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. எடுத்துக்காட்டு பாருங்கள். 6 அப்படின்றது ஒரு சொல். அதில் பாருங்கள் 3 வெவ்வேறு பொருட்கள் இருக்குது. அதுக்கு என்ன? தனி, எண், நதி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஓடு அப்படின்னா ஒன்று ஓடுதல், நம்ம ஓடுறத சொல்லுவோம். இல்லை அப்படின்னா கூரை வீடெலாம் இருக்கு இல்லையா, கூரையின் மீதுள்ள ஓடு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓட்டு வீடு இருக்குல்ல, கூரையின் மீதுள்ள ஓட்டு வீடு. கூரை போட்டு அதுக்கப்புறம் ஓடு போடுறாங்க இல்லையா, அது. அப்போ கூரையின் மீதுள்ள ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்கிறேன். சொல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நோட்டில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் சொல்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் ரைட் பண்ணிட்டீங்கன்னா காதில் கேட்கும் போதே சொல்லிக்கிட்டே ரைட் பண்ணிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருபொருள்லாம் நீங்கள் ஆவரிசையிலேருந்து படித்தா மட்டும்தான் உங்களால் போட முடியும். சரி, ஓகே. நம்மளால் அதுக்கெலாம் படிக்கிறதுக்கு டைம் இல்லை. நம்ம 6லேருந்து 12th படிக்கணும், ஸ்கூல் புக் படிக்கணும், அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் படிக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். இரு பொருள் தருக. ஓகே. தாரணி அப்படின்னா நான் சொல்ல பொறுமையாக ரைட் பண்ணிக்கோங்க. தாரணி அப்படின்னா அதுக்கு 2 பொருள் என்ன? வையம் உலகம். நம்ம இது ஒரு ரைட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். அதே நான் கேட்குறத நீங்கள் படிச்சுட்டே ரைட் பண்ணும்போது ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு திங்கள் அப்படின்னா அதுக்கு 2 பொருள் என்ன அப்படின்னா மாதம்னு சொல்லலாம், சந்திரன்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அணி அப்படின்னா அழகு, அணிகலன். நிறைன்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா சால்பு. அடுத்தது எடை. நிறைன்னு என்ன? சால்பு, எடை. ரைட் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ரைட் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரி இருபொருள் தரலாம் கண்டிப்பாக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும். ஈஸியாக நம்ம ஒரு மார்க் அடிச்சுட்டு போயிடலாம். டெய்லி இதை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கனாலே ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கெஸ் பண்ணி ஈஸியாக 6லேருந்து 12th வரைக்கும் படித்ததை வச்சு ஒன்று போட்டுடலாம். தலை அப்படின்னா முதன்மை, சிரம். தலை அப்படின்னா முதன்மை, சிரம். நெக்ஸ்ட்டு 6. 6னா பார்த்தோம் நதி, எண். 6னா என்ன? நதி, எண். அடுத்தது அலை. அலைனா என்ன சொல்லுவோம் அப்படின்னா கடல் அலைன்னு சொல்லுவோம். அலைந்து திரிதல். அலைய கடல் அலைன்னு ஒரு பேர் இருக்குது. இன்னொன்று அலைந்து திரிதல். நெக்ஸ்ட் வேங்கை என்பதன் இரு பொருள். வேங்கைக்கு 2 பொருள் என்ன இருக்குது? ஒன்று மரம், இன்னொன்று புலி. அடுத்தது படி. படினா படிக்கத்தல் சொல்லுவோம். இன்னொன்று வீட்டு படியேறோம் இல்லையா, அதையும் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஆழி. ஆழினா கடல், மோதிரம். 2 பொருள். அடுத்தது களை. களை அப்படின்னா பயிருடன் வளரும் புல் பூண்டுகள் அழகு. பயிருடன் வளரும் புல் பூண்டுகள் அழகு. நெக்ஸ்ட் கூவல் அப்படின்னா நீர்நிலை, பள்ளம். கூவல்னா நீர்நிலை, பள்ளம். நெக்ஸ்ட் நகை அப்படின்னா சரியானதை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. புன்னகை, ஆபரணம். கொஷினையும் படிக்கணும். கொஷின் படிக்காமல் ஆன்சர் போடக்கூடாது. நகை அப்படின்னா ஏன்னா அவங்க பொருந்தாதுன்னு கேட்டுருவாங்க. புன்னகை, ஆபரணம். நெக்ஸ்ட் இருபொருள். இந்த படின்ற கொஷின் ஏற்கனவே ஒரு டைம் ரிப்பீட் ஆகுது. இப்போ நான் சொல்லும் போதே இந்த கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு எனக்கு தெரியுது. அதே மாதிரி நீங்கள் நோட்டில் ரைட் பண்ணும்போது ஓகே இந்த கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகுது, அப்போ படினா ஒன்று படிக்கிறது, இன்னொன்று படிக்கட்டு ஏறதை நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு விளக்கு. 2 பொருள் என்ன அப்படின்னா விளக்கெல்லாம் நமக்கு தெரியாது. பாருங்கள், விவரித்தல். ஒளி தரும் சாதனம் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா நம்ம விவரித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கல். 2 பொருள் தருக. ஒன்று கற்றல்,
இயற்கையாக கிடைக்கும் திடப்பொருள். ஒன்று வந்து நம்ம கற்றுக்கிறத வந்து சொல்லுவோம், இன்னொன்று வந்து கல் வந்து நமக்கு இயற்கையாகவே கிடைக்கும் ஒரு திடமான பொருள். அடுத்தது துய்ப்பது. துய்ப்பது அப்படின்னா கற்றல் தருதல். துய்ப்பது அப்படின்னா கற்றல் தருதல். ஆறு. ஆறு அப்படின்னா இந்த ஆறுன்ற கொஸ்டின் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது பாருங்கள், இதோட 3வது டைம் ரிப்பீட் ஆகுது. எண் நீர்நிலை. ஆறு அப்படின்னா எண்ணு ஒரு நம்பரை குறிக்கும், ஓடுறத வந்து குறிக்கும், அதான் சொல்லியிருக்காங்க நீர்நிலை. அடுத்தது மதி அப்படின்னா அறிவு நிலவு. மதினா என்ன வரும்? அறிவு நிலவு. திங்கள். திங்கள் நம்ம என்ன சொல்லுவோம்? மாதம் நிலவு. திங்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாதம் நிலவு. அடுத்தது அரண். அரண் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாதுகாப்பு கோட்டை. பாதுகாப்பு கோட்டையை அரண் சொல்லி சொல்லுவோம். அடுத்தது தானம். தானத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா கொடைன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஈகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது மாலைக்கு 2 பொருள். மாலை பொழுதுன்னு சொல்லுவோம், தார் மாலை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அடுத்தது வேண்டல். வேண்டல் அப்படின்னா விரும்புகை விண்ணப்பம். வேண்டல்னா என்ன? விரும்புகை விண்ணப்பம். நெக்ஸ்ட்டு துளை. துளை அப்படின்னா துவாரம் தொந்தரவு. என்ன வரும்? துவாரம் தொந்தரவு. அடுத்தது இடும்பை. துன்பம் வறுமை. இடும்பை அப்படின்னா துன்பத்தை தரும், இன்னொன்று தீராத இடும்பை தரும், திருவள்ளுவர் திருக்குறளில் சொல்லியிருப்பாரு. அது இன்னொன்று வந்து வறுமை நம்ம சொல்லலாம். அடுத்தது 2 பொருள். இந்த ஆறுன்றது எத்தனை டைம் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. 6 அப்படின்னா நதி எண். நெக்ஸ்ட் திங்கள். இந்த கொஷின்ஸும் இதோட 2nd டைம் ரிப்பீட் ஆகுது. திங்கள் அப்படின்னா சந்திரன் மாதம். நெக்ஸ்ட் இருபொருள் தருக. படி அப்படின்னா முகத்தல் அளவை மாடிப்படி. ஒன்று நம்ம அளக்கிற படியை வந்து சொல்லுவோம், இன்னொன்று வந்து மாடிப்படி ஏறதவன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? முறைமை அப்படின்னா கட்டளை உரிமை. முறைமை என்னென்ன சொல்கிறோம்? கட்டளையாக சொல்கிறது, இன்னொன்று வந்து உரிமையாக சொல்கிறது. நெக்ஸ்ட்டு நகை. நகை அப்படின்னா என்னது? புன்னகை பொன் நகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒன்று நம்ம சிரிக்கிறத சொல்லுவோம், இல்லை அப்படின்னா பொன் நகை நம்ம நகை எடுக்கிறோம் இல்லையா, அதை வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் அடுத்தது இடி அப்படின்னா பேரொலின்னு ஒரு பேர் இருக்குது, அதுக்கப்புறம் தகர்த்தல் அப்படின்னு சொல்லி இரு பொருள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு உரம். உரம் போட்டால் செடிக்கு வலிமையாக இருக்கும், அது ஒரு எரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இரு பொருளில் இடர் துன்பம் ரைட்டு தான் நம்ம பார்த்தோம். நெறி வழி ஓகே. பொன்னகை அணிகலன் ஓகே ரைட்டு. வாயு நெருப்பு இது தப்பு. ஓகேவா? ஈஸியாக இதெல்லாமே நம்ம ஆப்ஷன் வச்சு ரிஜெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது திங்கள். திங்கள் இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 3rd டைம் ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன? மாதம் நிலவு. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது? ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தா கண்டிப்பாக ஒன்றாச்சும் நம்ம ரிப்பீட் ஆகும். ஒன்று நம்ம மைண்ட் யூஸ் பண்ணி கெஸ் பண்ணி ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி நம்ம போட்டுடலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பொருள். நகை. இந்த கொஷின்ஸ் வந்து ஆப்ஷனில் வச்சுருக்காங்க, இல்லை அப்படின்னா இதோட 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அப்போ நகை அப்படின்னா புன்னகை ஆபரணம். நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் படிக்க படிக்க நமக்கு வந்து ரிப்பீட் ஆகுது, மெமரைஸ் ஆகுது, எழுத எழுத நமக்கு அதுவே போய் கெஸ்ட்டில் வந்து உட்காந்துரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி ப்ராக்டிஸ். இந்த கொஷினை சும்மா டெய்லியும் 1 டைம் ரீட் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து அடிச்சிடலாம். இதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணி நிறைய புக்கு படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்துட்டு போனாலே மஸ்ட்டு. அடுத்தது செப்புதல் அப்படின்னா நம்ம வந்து பேசுகிறத சொல்லுவோம், அதுக்கப்புறம் விளம்புதல்னு சொல்லிட்டு 2 பொருள் இருக்குது. அடுத்தது இசை. நம்ம ஸ்மார்ட்டாக யோசிக்கணும், ஸ்மார்ட்டாக யோசித்து எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கணும். இதுக்கே ஒரு வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா மற்ற டாபிக்ஸு நிறைய இருக்குது. எல்லாமே நம்ம யோசித்து போடுற மாதிரி தான் இருக்கும். புக்கிலேருந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஒரு 50% தான் புக்கிலேருந்து கேட்குறாங்க. இப்போ குரூப் 4 குரூப் 2 வந்து பார்த்துருப்பீங்க. அதனால் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்துட்டு ஸ்கூல் புக் 6 to 12 படிச்சுட்டு அப்புறம் சிலபஸ் வைஸ் வந்து நம்மளால் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அவ்வளோ படித்து ரிவைஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். அடுத்தது இசை என்பதன் 2 பொருள் என்ன அப்படின்னா பாடல் புகழ். நெக்ஸ்ட்டு மடி. மடி அப்படின்னா சோம்பல், இன்னொன்று வந்து மடித்தல். மடி அப்படின்னா சோம்பல், இன்னொன்று பொருள் வந்து மடித்தல். இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. வன்மை அப்படின்னா ஈகை, இன்னொன்று வந்து வலிமை வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நகை. நகை அப்படின்னா ஒன்று வந்து சிரிக்கிறத வந்து சொல்லலாம், இன்னொன்று வந்து அணிகலன். இந்த கொஷின்ஸ் வந்து எத்தனை டைம் கேட்குறாங்க? ரிப்பீட்டட், உங்களுக்கே வந்து தெரியும். நெக்ஸ்ட் ஓடு அப்படின்னா ஓடுதல், அதுக்கப்புறம் ஓட்டின் மேற்கூரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கொஷின்ஸை நம்ம பார்த்தோம், ரிப்பீட்டட் தான். உங்களுக்கே தெரியும் இப்போ நான் படிக்க படிக்க எத்தனை கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்னு. ஸோ ப்ரீவியஸ் கொஷின்ஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்தது பேசுதல். பேசுதல் அப்படின்னு என்ன வரும்? நம்ம வந்து சொல்கிறது விளம்புதல். இந்த கொஷினுமே ரிப்பீட்டட். அடுத்தது வழி நதி. பார்த்தீங்களா? ஆப்ஷனில் அந்த 2 கொடுத்துட்டு நமக்கு வந்து அது என்னென்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம 6 வந்து சொல்லுவோம். அடுத்தது இரு பொருள் கொண்ட ஒரு சொல். நீதிமன்றத்தில் தொடுக்கிறது வழக்கு. நீச்ச தண்ணி குடி அப்படின்றது பேச்சு வழக்கில் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா?
அடுத்தது உழவர்கள் நாற்று நட வயலுக்கு போவாங்க. குழந்தைய பொதுவாக சீக்கிரமாக நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2 பொருள். பிடி அப்படின்னா பிடித்தல், இன்னொன்று வந்து பிடி அப்படின்னா யானைன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் செயலில் வந்து படிச்சிருப்போம். அறிஞ்சொரு பொருள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது தெரியும். அடுத்தது மறை அப்படின்னா வேதம் நமக்கு தெரியும். இன்னொன்று வந்து மறைக்கிற விஷயத்த நம்ம சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்தது இருபொருள் தருக தான். நீதிமன்றத்தில் தொடுக்கிறது வழக்கு, நீச்சல் தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. ஸ்கூல் புக்கில் இருக்க கொஷின் இது ரிப்பீட் ஆகுது. ஸ்கூல் புக்கில் இருக்க மொழித்திறன் பயிற்சி படித்தாலே ஓரளவுக்கு நம்ம போட்டலாம். அதுக்கு தான் 6th to 12th செயல் படிக்கணும், உரைநடை படிக்கணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், இலக்கணமும் படிக்கணும். அதுக்கப்புறம் புக்குக்கு பின்னாடி இருக்க மொழித்திறன் பயிற்சி ஃபுல்லாகவே நம்ம நியூ புக் ஓல்டு புக் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம டாபிக் வைஸ் இப்போ இங்கேருந்து எடுத்து படித்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் இருக்காது, மறந்து போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் இருபொருள் கொண்ட ஒரு சொல். உழவர்கள் நாற்று நட வயலுக்கு போவாங்க. குழந்தைய பொதுவாக நட அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பிடி அப்படின்னா பிடித்தல். அடுத்தது பெண் யானை. மறை அப்படின்னா என்ன சொல்லுவோம், வேதம் மறைத்தல். பார்த்தது தான். 6 அப்படின்னா இந்த கொஷின்ஸ் வந்து அந்த 6ன்ற கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நம்ம கேட்டுகிட்டே இருக்காங்க. நதி எண். 6 அப்படின்னா நதி எண். நெக்ஸ்ட்டு இதழ் அப்படின்னா கண்ணிமை உதடு. இதெல்லாம் என்னது, கண்ணிமை உதடு. அடுத்தது துணி அப்படின்னா பாருங்கள், துன்பம் கோபம். துணி இதெல்லாம் நமக்கு தெரியாது. ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்க்கும்போது தான் ஓகே இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. அப்போ துணி அப்படின்னா துன்பம் கோபம். தார் அப்படின்னா தார்னா மாலைன்னு தெரியும். அதுக்கு இன்னொரு பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா படை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 6. இந்த 6ன்ற கொஷின் இதோட எத்தனை டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பாருங்கள். நதி எண். நெக்ஸ்ட்டு கப்பல். கப்பல்னா என்ன, வங்கம் நாவாய் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பனி. இந்த பனி தெரியும், ஸ்கூல் புக்கில் நம்ம படிக்கிறதா உள்ளே கொடுத்துருப்பாங்க. பனி அப்படின்னா வேலை, இன்னொன்று வந்து பனிவுன்னு சொல்கிறது. அடுத்தது ஓலி. ஓலி அப்படின்னா அழித்து விடு, இன்னொன்று வந்து தொலைத்து விடு. ஓலின்னு என்னது, அழித்து விடு தொலைத்து விடு. அடுத்தது மது அப்படின்னா தேன் கல். மதுனா தேன் கல். நெக்ஸ்ட் மாலை. 2 பொருள் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து மலர் மாலைன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து அந்திப்பொழுது. அடுத்தது உறவு. உறவுனா சுற்றத்தில் இருக்க உறவு சொல்லுவோம். அடுத்தது விருப்பம் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சொல் அப்படின்னா சொல்ல சொன்றி சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு பாருங்கள், நெல் பதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கலை. வயல் நான் சொன்னேன் இல்லையா, கலை அப்படின்னா வயலில் இருக்க கலை. அடுத்தது முகத்தில் இருக்க ஒளி. முகத்தில் இருக்க கலையும் சொல்லுவாங்க. வயலில் இருக்க களை எடுக்கிறது. அடுத்தது நகை. நகை அப்படின்னா சிரிப்பு அணிகலன். நெக்ஸ்ட்டு அரசுக்கு தவறாமல் என்ன பண்ணணும், வரி செலுத்தணும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். ஓகேங்களா. அடுத்தது நாடி. 2 பொருள் தர சொல்லியிருக்காங்க. நாடி அப்படின்னா ஆராய்ந்து, இன்னொன்று வந்து தேடி. நாடிக்கு நமக்கு தெரியாது, இதெல்லாம் புதுசாக இருக்குது, ஸோ தெரிஞ்சுக்குவோம். ஆராய்ந்து, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா தேடி. அடுத்தது திணை. எதுக்காக நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க ப்ரீவியஸ் கொஷின்ஸு. சரி ஓகே, நமக்கு ஒன்றாவது இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் படித்ததுக்கு நமக்கு ஒரு கொஷினாவது சிக்காதா அப்படின்றதுக்காக தான் நம்ம சிலபஸ் வைஸ் நோட் போட்டு எழுதி, சப்போஸ் நம்மளால் ஜெராக்ஸ் போட முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஏதாவது வீட்டு வேலை செய்யும் போதோ இல்லை ஏதாவது பண்ணும்போதோ நம்ம என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வீடியோ போட்டுவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெய்லியும் அதை காதால் கேட்டாலே வந்து போதும், எழுதலைனாலும். ஓகே. திணை அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா ஒழுக்கம் நிலம். நெக்ஸ்ட் சரியான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த அலைனா என்ன அப்படின்னா தயிர் பிசை. ஓகேங்களா. அலைனா என்னென்னா தயிர் பிசை. இதெல்லாம் நமக்கு தெரியாது, இந்த அலைனா என்னென்னு அப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியான இருபொருள் தேர்ந்தெடுக்க. ஓவியம்லாம் தெரியும், இது நம்ம ஸ்கூல் புக்கில் படித்ததா சித்திரம் படம்னு தான் நம்ம ஓவியம் வந்து சொல்லுவோம். அடுத்தது மாலை என்பதன் 2 பொருள் என்ன, பூமாலை அந்திப்பொழுது ரிப்பீட்டட் கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு அணிகலன் புன்னகை என்ற பொருளை தரும் சொற்கள் என்ன அப்படின்னா நகை. உங்களுக்கே தெரியும், அணிகலன் நகை அணிகிறது. அடுத்தது புன்னகைன்னா நம்ம சிரிப்பு, நகையை வந்து சொல்லுவோம். அடுத்தது 6 நதி எண். எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது, 6 எண். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.